சுறா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. தென் அமெரிக்க நாடுகளில் நடைபெறும் அயாவுஸ்கா விழா எனப்படும் போதை ஏற்றப்படும் நிகழ்ச்சியை தமிழ்நாட்டில் நடத்த முயன்ற ரஷ்யர்கள் 2 மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். தென் அமெரிக்க நாடுகளில் பழங்குடியின கலாச்சாரத்தில் மனநோய்களை குணப்படுத்துவதற்கும் ஆன்மீக ரீதியான பரவச நிலையை எட்டவும் இதுபோன்ற விழா ஒன்றை நடத்துகின்றனர். குறிப்பாக அமேசான் காடுகளில் மற்றும் பிரேசில் நாட்டில் விளையும் அலாவுஸ்கா எனப்படும் மூலிகையின் மூலம் தயாரிக்கப்படும் கஷாயம் அல்லது டீயை அருந்தும் போது மனிதர்கள் பரவச நிலை அடைவார்களாம். இதனால் இந்த போதைப் பொருளுக்கு இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அயாவுஸ்கா விழாவை ஆன்மீக தேடல் என்ற பெயரில் திருவண்ணாமலையில் வரும் ஜூன் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடத்த திட்டமிட்டுள்ளதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவிற்கு தகவல் கிடைத்துள்ளது. ரஷ்யாவைச் சேர்ந்த 2 நபர்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே ரிஷிகேஷ் மற்றும் மணாலி போன்ற இடங்களிலும் இதுபோன்ற நிகழ்வுகளை நடத்தியது தெரிய வந்துள்ளது. இவர்களிடம் இருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள், தவளை விஷம் போன்றவையும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒருவருக்கு 80,000 வரை 50 பேரிடத்தில் வசூலித்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் 20 வயது முதல் 35 வயது வரை உள்ள ஆண்கள், பெண்கள் பங்கேற்க இருந்ததும் தெரிய வந்தது. இந்த அயாவுஸ்கா மூலிகை டீயை அருந்திய பிறகு உடலில் தோள்பட்டையில் சிறிய துளையிட்டு அதில் தவளை விஷத்தை தடவுவார்களாம். இந்த சமயத்தில் உடல் முழுவதும் போதை பரவி விடுவாம். பின்னர் ஒரே ஆட்டம் பாட்டத்துடன் இருப்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாம். கைது செய்யப்பட்ட 2 ரஷ்ய நாட்டைச் சேர்ந்தவர்களிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சுறா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.